ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் அவளுடன் காத்து கொண்டிருந்த சோழன் சந்தா கல்யாணம் எப்படியோ ஒரு வழியாக கொண்டு வந்துட்டாங்க. நடக்க போகுதுன்னு பார்த்தா அங்கே தான்டா எப்படியும் சீக்கிரத்தில் நடக்க விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இங்கே தான் கடைசியில் வச்சான் பார் ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கோயிலுக்கு வர்றாங்க. சந்தாவோட மாமா ஃபேமிலி வந்துட்டு எப்போதும் தான் நம்ம எதாவது பார்த்தோம்னா நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி இந்த தாலி கட்ட போகிற சீனில் தானே நடக்கும். அதே மாதிரி தாலி கட்ட போகிற சீனில் தான் இது எல்லாமே நடக்குது. அதுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சலசலப்பு சண்டை, அந்த வானதியோட நிலாவோட பிரச்சனை, ஏன் வலையில் இருக்குது நீங்கள் நிலா கொடுத்தீங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தாலும் அது ஒரு வழியாக சுமூகமாக முடிஞ்சது. ஆனால் அது வந்து தப்பு தான். எப்படி இருந்தாலும் பாண்டியன் வந்து வச்சுருந்ததை வந்துட்டு நிலாவுக்கு கொடுத்தது வந்து ரொம்ப தப்பு தான். அது வந்து கொஞ்சம் திருத்திக்கணும் தான். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனாலும் எப்படியே கல்யாணத்துக்கு கொண்டு வந்தனால ஒரு வழியாக கல்யாணமும் அங்கே வந்துடுது. எல்லாருமே அப்படியே சந்தோஷத்தில் கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க. சூப்பராக அந்த மாதிரி போயிட்டுருக்கா. இங்கே தான்ப்பா ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷத்தில் ஒரு வழியாக அண்ணனோட கல்யாணம் நடக்க போகுது. அடுத்து நம்ம 2 பேரோட கல்யாணம் தான் வந்து பாண்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்களா. பாண்டியனும் இவ ஒருத்தி என்னடா இப்படி இருக்காது, தெரியாதனமாக லவ் பண்ணிட்டோம், விட்டு போகவும் முடியல, விட்டு கொடுக்கவும் முடியலன்ற மாதிரி பாண்டியனும் அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்காங்களா. வானதி என்ன பாண்டியன் நான் சொல்கிறேன் அமைதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இங்கிட்டு நிலா சேரன் 2 பேரும் வந்து கல்யாண வேலையெல்லாம் பிஸியாக பார்த்துட்டு இருக்காங்களா. அங்கே எல்லாம் சூப்பராக அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தாலி கட்ட போகிற டைம் வருது. தாலி கட்ட போகிறப்ப இந்த மாதிரி அவங்க மாமா அப்படியே வந்துடுறாங்களா. கட்ட போகிறாங்க, ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறப்ப அப்போ டிமில்னு ஒரு சவுண்டு. என்னடா பார்த்தா கன் சவுண்டு. என்னடா இது கன் சவுண்டு கேட்குது அப்படின்னு எல்லாரும் பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்துடுறாங்க. வந்துட்டு இங்கே பெரிய பிரச்சனை நடக்குது. கல்யாணம் நடந்தால் சண்டை நடக்குதுன்னு செய்யும். அதே போல் சண்டையெல்லாம் நடக்குது. அடி தட்டி ஃபைட்டு வீட்டுன்னு பறக்குது. இங்கே நிலாவுக்கு அடிப்படுத்து. சோழன் வந்து கடுப்பாயிட்டு போட்டு அடின்னு பிரித்து விட்டுட்டு இந்த மாதிரி பையா பையா வேண்டான்னு இங்கே அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ, அனீஸ் பேசிகிட்டு இருக்கப்போ சந்தாவும் பயப்படுறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா அண்ணன் தம்பி எல்லாருமே ஒன்று வந்துடுறாங்க. நம்ம நடேசனும் போந்துட்டு அடி ஃபைட்டு டொமால் டுமில் அப்படியே சண்டை பறக்குது. சண்டையில் எப்படியோ வந்துட்டு இந்த மாதிரி பேசி போலீஸ்லாம் வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்க சார், இவங்க 2 பேரும் எங்கள் அண்ணன் தான் சார், இவங்க இந்த பொண்ணு லவ் பண்ணுது அவங்கள வேலை பார்க்குற இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறப்போ என்ன ஏதாவது அவங்க இந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறப்போ ஆமான்ற மாதிரி சொல்லிடுறாங்களா. நீ யாருமா அப்படின்றப்போ இந்த மாதிரி நீங்கள் நான் அந்த பொண்ணோட மாமா சார், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்போ நீ ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா, அந்த பொண்ணு ஆசைப்படணும்ல, அந்த பொண்ணு அவர் தானே விரும்புது, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அவங்களை தூக்கி உள்ளே வச்சிரு அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து மிரட்டி எப்படியோ ஒரு வழியாக சேரன் சந்தா கல்யாணம் சூப்பராக முடிஞ்சுது. இதில் வந்து சண்டை அதுன்னு போகிறப்போ கொஞ்சம் சுவாரஸ்யம் இருந்தாலும் நிலாவுக்கு அடிப்பட்டது. அதில் வந்து எல்லாருமே கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறாங்க. சரி, அந்த கல்யாணம் எப்படி நடக்குது, இந்த மாதிரி ஃபைட் சீனோட தான் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.